வீட்டில் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? என்னென்னா அந்த காலத்தில் வந்து அந்த காலம்னா நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது அப்போல்லாம் பெரிய ஊடகங்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவி வழி கேட்கறது தான். ஆல் இண்டியா ரேடியோ. ரேடியோ தான். அந்த ரேடியோ மூலியமாக கேட்குற பாடல்களில் எப்பயாவது, அதுவும் ரேடியோவில்னா எப்பயாவது ஒரு தடவை தான், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாடல்கள் போடுவாங்க. அதில் கேட்டு அது பாடும்போது பின்தொடர்ந்து அது கூடயே கேட்டு கேட்டு பழகி அது கூட பாடும்பொழுது ரேடியோ கரண்ட் இந்த மாதிரி இது பேட்டரி இல்லாத போது, ரேடியோ இல்லையானும் போது சும்மா அந்த கேட்ட பாட்டை நம்ம பாடும் பொழுது பக்கத்தில் அக்கப்பக்கத்தில் வந்து கிண்டல் அடிப்பாங்க. ரேடியோ தான் பாடுதுன்னு நினச்சேன், நீ பாடுறியா அப்படின்னு வந்து கிண்டல் அடிச்சு என்ன. அது கிண்டல் அடிச்சாங்களா அல்லது வந்து உண்மையை சொன்னாங்களான்ட்டு தெரியாது. அதுவே நமக்கு பெரிய பூஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் துவக்கமே பாடுறதுக்கு. இல்லை, இதனுடைய வளர்ச்சியா எப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடிருப்பீங்க இல்லையா, தனியாக ஒரு பாட்டு பாடிருப்பீங்களே, அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைச்சது? அது வந்து முதல் பாடல் வந்து பள்ளிக்கூடத்தில் தான் நான் 3வது படிக்கும் பொழுது, பள்ளி மூணாவது படிக்கும்போது பள்ளி ஆண்டு விழா நடக்கும். அப்போ அந்த ஆண்டு விழாவில் எல்லாரையும் பாட சொல்லி ஒவ்வொரு கிளாஸை கேட்கும்போது, அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவன் பாடுவான் அப்படின்னு என் பேர் சொன்ன உடனே அப்புறம் என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க. வாத்தியார் பக்கத்தில். அது ஒரு 2-3 பாடல்கள் நான் பாடினேன். அப்போ வந்து கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும் இந்த பாட்டு. அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. அப்புறம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே அது பாடினேன். அப்புறம் இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை, நீதான் இந்த உலகின் இல்லை, அல்லா அல்லா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு அப்பவே புரிஞ்சிருச்சு. அது தெரியாது ஏன் அதை நான் பாடினேன் அப்படின்னா, நான் முதல்ல கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த துதிப்பாடல்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் காலையிலேயே அதுதான் எழுப்பி விடும். வயலும் வாழும் நிகழ்ச்சிக்கு முன்னாடி முதல் நிகழ்வா துதிப்பாடல்கள் போடுவாங்கல்ல. அப்போ துதிப்பாடல்கள்ல இந்த பாடல்கள்லாம் வரிசையா போடுவாங்க. முதல்ல இந்த மாதிரி பாடல்களாக போடுவாங்க. இதெல்லாம் நான் கேட்டு பழகினதால அந்த மெமரியிலே போய் நாங்கள் பாடினேன் இந்த பாடல்களை. அப்போ இதுதான் என்னை வந்து பயணம் பண்ணுறதுக்கு முதல் பாடலாக நான் பாட ஆரம்பித்தது இந்த பாடல்.